இந்த கேரக்டரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் டிப்னி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது வந்து ஜோதிஷி அப்படின்ற ஏக் தின் அப்படின்ற லெசன்லேருந்து வந்திருக்கு. இதோட ஆத்தர் வந்து ஸ்ரீ ஆர்கே நாராயண். ஸோ ஜோதிஷி அப்படின்றது இந்த லெசனுடைய ஒரு மெயின் கேரக்டர். ஜோதிஷி வாஸ்தவமே நக்லி ஜோதிஷி ஹே. ஆக்சுவலாக இந்த ஜோதிஷி வந்து ஃபேக்கான ஒரு ஜோதிடர். நக்லி அப்படின்னா ஃபேக். उसने कुछ साल पहले गांव में किसी की हत्या कर दी. कुछ साल पहले அதாவது இந்த ஜோதிஷி இருக்கான்ல, இவன் வந்து குச் சால் பகலே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஊரில் காவுமே அவனோட ஊரில் கிசிக்கு ஹத்தியா யாரையோ ஒருத்தரை கொலை செஞ்சிட்டான். इसलिए वह वहाँ से मालगुड़ी भाग आया है. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து மால்குடிக்கு ஓடி வந்துட்டான். उसके बाद वह कभी गाँव नहीं गया. அதுக்கப்புறமா அவன் திரும்ப எப்பயுமே அவனோட ஊருக்கு போகவே இல்லை, மால்குடியிலே செட்டில் ஆயிட்டான். ஜோதிஷி को ज्योतिष शास्त्र मालूम नहीं है. ஆக்சுவலாக இந்த ஜோதிஷிக்கு இந்த ஜோதிடர்களுடைய சாஸ்திரங்கள் தெரியாது. சாஸ்திர அப்படின்னா அவங்களோட அந்த சாஸ்திரங்கள் ப்ரொசீஜர்ஸு मालूम नहीं है தெரியாது. फिर भी अपने अनुभव पर वह अपना काम करता है. இருந்தாலும் அவனோட ஏதோ ஒரு அனுபவத்தை வச்சு அவன் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கான். वह ग्राहकों को बोलने देता, उससे समझ जाता कि उनकी समस्या क्या है, इसके अनुसार उनके सवालों का जवाब देता. वह व्यवहार कुशल है, वाकपटु है. ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஹக்கோனா கஸ்டமர்ஸை வந்து பேச விட்டுருவான். அதுலேருந்து அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அவங்களோட ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு. அப்புறம் அது பேஸ் பண்ணி அவங்களோட அந்த சவால்களுக்கு கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுவானா, ஜவாப் தேத்தானா ஆன்சரிங்கு. ஸோ அவன் வந்து ஒரு தெளிவான, அதாவது ஒரு ஸ்கில்டு, அது மட்டும் இல்லாமல் வாக்பட்டு அப்படின்னா நல்லா பேச்சு திறமை கொண்ட ஒரு ஆள் தான் இந்த ஜோதிஷின்னு சொல்கிறாங்க. ஜோதிஷி அப்பனி பஹச்சான் பதல்னா சாஹதாதா. ஸோ ஆக்சுவலாக இந்த ஜோதிஷிக்கு வந்து பஹச்சான் அப்படின்னா தன்னோட ஐடென்டிட்டியை முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இந்த ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு விரும்புகிறான். அப்பனி வேஷ்பூஷா பதல்னா சாஹதாதா. வேஷ்பூஷா அப்படின்றது என்னென்னா தன்னோட அந்த அட்டையரு, அந்த ட்ரெஸ் எல்லாமே. इसलिए उसने यह धंधा चुन लिया. அதனால தான் அவன் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தான். தந்தானா தொழில். वह जानता है कि वह पाप करता है. அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அவன் ஏதோ பாவம் செய்கிறான், தப்பு செய்கிறான்ற மாதிரி தோன்றுறது. इसलिए वह किसी भी ग्राहक को डराता नहीं. அதனால அவன் என்ன பண்ணுறான், எந்த ஒரு கஸ்டமர்ஸுமே வந்து பயன்படுத்த மாட்டானா. அதாவது பயன்படுத்துறது நான் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லி அனுப்புறது அந்த மாதிரி செய்ய மாட்டான். उनको धोखा देकर उनका पैसा हड़पता नहीं. அவங்கள ஏமாற்றி அவங்கக்கிட்ட காசு வாங்கவும் மாட்டானா. आठ आना लेकर ग्राहकों को मानसिक शांति देकर भेज देता. 8 आना வெறும் 8 பைசா வாங்கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு நிம்மதி கொடுக்குற மாதிரி. மானசிக் சாந்தினா மென்டல்